ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பொறாமையும் பொறுமையும். நாம் குன்றி குறுகி குறைவுகளில் வாழும்போது அந்த பரிதாப நிலை யாருடைய கண்களுக்கும் தெரியாது. ஆனால் சற்று வளர்ந்து உயர்ந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அநேகர் கண்களுக்கு அது பெரிய உறுத்தலாக இருக்கும். அந்த பொறாமையான மனநிலை சிலவேளை நம்மை அவர்கள் அவசியமில்லாமல் வெறுப்பதற்கும், சில வேளை நமக்கு சில வேதனைகளை கொடுப்பதற்கும் அவர்களை தூண்டிவிடும். கானான் தேசத்தில் ஈசாக்கின் வளர்ச்சி சுற்றி இருந்தவர்களின் பொறாமையை தூண்டிவிட்டது. அடுத்த ஊரிலிருந்து பிழைக்க வந்தவன் நம்மை விட பெரிய அளவில் வளமை அடைந்து விட்டானே என்ற எரிச்சல் ஈசாக்கை அங்கிருந்து துரத்தி விடவும், அவனுடைய முன்னேற்ற முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடவும் அவர்களை தீவிரப்படுத்தியது. ஆனாலும் பொறுமையாய் அவைகளை சகித்து கொண்டான். என்ன நடந்தது? பொறாமையினால் அவனை வெறுத்து விரோதித்து தடைக்கற்களை போட்டவர்கள் ஒரு நாள் அவனை தேடி வந்து அவனை வாழ்த்தி அவனுடைய ஆதரவை கெஞ்சி கேட்கின்ற நிலை ஏற்பட்டது. வேதாகமத்தில் யாரெல்லாம் பிறருடைய பொறாமையை மிகுதியாக சந்திக்க நேர்ந்ததோ அவர்கள் எல்லாரும் தேவனால் மிகுதியாக உயர்த்தப்பட்டார்கள். யோசேப்பு, மோசே, தாவீது ஆகியோர் மற்றவர்களின் பொறாமையினால் கசப்பான காலங்களை கண்டவர்களே. ஆயினும் அவர்கள் பழிக்கு பழியாக செயல்படாமல் தேவனை சார்ந்து நின்றதால் தேவன் அவர்களை பிறரின் கோபத்தீயினால் வேகாமல் பாதுகாத்ததோடு அவர்களை பல நடுவில் உயர்த்தி கௌரவித்தார். பல நேரங்களில் பொறாமையாளர்களின் பொல்லாத போக்குகள் நமக்கு மிகுந்த மன கஷ்டத்தை தருவது இயற்கை. ஆயினும் நாம் பொறுமை இழக்காமல் அமைதியாயிருப்பதே நமக்கு நலமான காரியமாகும். அதற்கு பதிலாக நாம் அவர்கள் விஷயத்தில் வெறுப்பையும் கசப்பையும் வளர்த்து கொள்ளுவது கர்த்தரின் வழிகளுக்கு எதிரானதாகும். அது அவர்களுக்கும் நமக்கும் இடையே வேறுபாடின்றி செய்துவிடும். பொறாமையால் வெந்து தாவீதை சவுல் அதிகமாக வெறுத்து விரோதித்த போதிலும் தாவீதோ பொறுமை இழக்கவில்லை. எனவேதான் தாவீதை தேவன் மேலும் மேலும் பலப்படுத்தி உயர்த்த முடிந்தது. பிறரின் பொறாமையை பொறுத்து கொள்ளுவது தேவன் நம்மை மேலும் உயர்த்துவதற்கு அதிக அவசியமானது. சிந்தனைக்கு, உண்மையின் நிமித்தம் வரும் தோல்விகளை பொய்யினால் வரும் வெற்றிகளை விட மேன்மையாக நினை. உண்மையின் நிமித்தம் வரும் தோல்விகளை பொய்யினால் வரும் வெற்றிகளை விட மேன்மையாக நினை.